நான் தான் சஷாந்த் சேகர், ராஞ்சில இருந்து வந்திருக்கேன். நான் சத்யபாமா இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன். சார், உங்களுடைய சொற்பொழிவை கேட்ட பிறகு இஸ்லாத்தை பற்றிய என்னுடைய தவறான எண்ணங்களை மாத்திக்கிட்டேன். சார், நான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போயிருக்கேன். அங்க நடக்கிற கொடுமைகளை பாத்திருக்கேன். ஜிகாத் என்ற பேர்ல முஸ்லிம் செய்யற தவறுகளுக்காக அங்க இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. சார், என்னுடைய கேள்வி என்னன்னா, இஸ்லாத் இந்த நடவடிக்கைகளை ஆதரிக்குதா? அப்படி இல்லனா ஜிஹாத்ங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன? திருக்குரான்ல 7வது அத்தியாயம் 56வது வசனத்துல குழப்பங்களை விளைவிக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. திருக்குரான் 42வது அத்தியாயம் 40வது வசனத்துல பழி வாங்குவதை விட மன்னிப்பது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. திருக்குரான் 5வது அத்தியாயம் 32வது வசனத்துல எவன் ஒருவன் ஒரு மனிதனை கொல்கிறானோ ஒரு முழு சமுதாயத்தையே கொல்பவன் ஆவான். சார், இந்த விஷயம் சம்பந்தமா என்கிட்ட இன்னொரு கேள்வியும் இருக்கு. அது என்னன்னா, நம் நாட்டை விட மதத்திற்கும் மத கோட்பாடுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் கூறப்பட்டுள்ளதா? தேங்க்யூ. சகோதரர் நல்ல கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவரது முதல் கேள்வி ஜிஹாதின் கோட்பாட்டை பற்றியது. ஏன் அநேக மக்கள் காஷ்மீருக்காக போரிடுகிறார்கள்? ஜிஹாதை பற்றியும் கேட்டார். இஸ்லாத்தை இதை ஊக்குவிக்கிறதா? ஜிஹாதின் உண்மையான அர்த்தம் என்ன? இது சூரா மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 32க்கு எதிராக இல்லையா என்று கேட்டார். ஜிஹாத் என்ற வார்த்தையை பொறுத்தவரை முஸ்லிம் அல்லாதவர்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்களும் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எந்த ஒரு முஸ்லிமும் எந்த காரணத்திற்காகவும், சொந்த லாபத்திற்காகவோ அரசியல் லாபத்திற்காகவோ நிறம் மொழி இவைகளுக்காகவோ நடத்தப்படும் போராட்டங்களை எல்லாம் ஜிஹாத் என்றே அழைக்கிறார்கள். ஜிஹாத் என்பது முஸ்லிம்கள் போடும் சண்டை அல்ல. ஜிஹாத் ஜஹதா என்ற அரபி சொல்லில் இருந்து வருகிறது. அதற்கு கடினமான முயற்சி என்று பொருள். அதாவது ஆங்கிலத்தில் ஸ்ட்ரைவ், ஸ்ட்ரகிள் என்ற பொருளில் வரும். அது இஸ்லாத்தின் சமய கருத்தில் தீய எண்ணங்களை விட்டு தீமை பயக்கும் காரியங்களை செய்வதிலிருந்து தடுக்கக்கூடிய மனப்போராட்டமே ஜிஹாத் ஆகும். மேலும் சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதும் ஜிஹாத் ஆகும். போர்க்களத்தில் நாம் தற்காப்புக்காக போரிடுவதும் கூட ஜிஹாத் ஆகும். கொடுமையையும் கொடுங்கோலையும் எதிர்த்து போராடுவதும் ஜிஹாத் ஆகும். ஜிஹாதின் அடிப்படை அர்த்தம் கடுமையாக முயற்சிப்பது. அநேக மக்கள் ஜிஹாத் என்றால் புனித போர் என்று எண்ணுகிறார்கள். அநேகர் ஜிஹாதை புனித போர் என்று மொழிபெயர்ப்பும் செய்கிறார்கள். புனித போருக்கான அரபி வார்த்தை ஹர்பு முகத்தஸா. திருக்குரானை படித்தீர்களே ஆனால் இதில் எந்த இடத்திலும் ஒரு வசனத்தில் கூட நபிகள் நாயகத்தின் ஆதாரபூர்வமான ஹதீசுகள் உள்பட ஹர்பு முகத்தஸா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஹர்பு முகத்தஸா என்ற வார்த்தை இல்லை. ஜிஹாதின் மொழிபெயர்ப்பு புனித போரே அல்ல. முதலாக புனித போர் என்ற வார்த்தை வரலாற்று அறிஞர்களால் கிறிஸ்தவர்களின் சிலுவை போரை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பரப்பினார்கள். கிறிஸ்தவ மதத்தின் பெயரில் ஆயிரக்கணக்கானோரை கொன்றார்கள். துரதிருஷ்டவசமாக இன்று முஸ்லிம் அறிஞர்கள் என்று தங்களை தாமே அழைத்துக் கொள்ளும் சிலர் உட்பட ஜிஹாதை புனித போர் என்று மொழிபெயர்க்கிறார்கள். அது தவறான மொழிபெயர்ப்பு. ஜிஹாத் என்றால் கடினமாக உழைப்பது, முயற்சிப்பது என்று பொருள். அதில் ஒரு முயற்சி போரிடுவதாகவும் இருக்கலாம். அந்த போராட்டமும் இறைவனின் வழியில் இருக்க வேண்டும். அதாவது அரபியில் கிதாபி சபிலில்லா. சகோதரரின் கேள்விக்கு வருவோம். இஸ்லாம் ஏன் சண்டையிடுவதையும் கொல்வதையும் உற்சாகப்படுத்துகிறது? இஸ்லாத்தை குறை கூறும் அநேகர் பொதுவாக இஸ்லாம் ஒரு இரக்கமற்ற சமயம், முஸ்லிம் அல்லாதவர்களை காணும் இடத்தில் கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் என்கிறார்கள். அநேகர் இப்படித்தான். இந்தியாவில் உள்ள அருண் ஷோரி உட்பட அவரது புத்தகமான வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாவில் எழுதுகிறார். சூரா தௌபா அத்தியாயம் 9 வசனம் 5 மேற்கோள் காட்டி சொல்கிறார், திருக்குரானில் ஒரு காஃபீரை, அதாவது இந்துவை காணுகின்ற இடத்தில் கொல்ல வேண்டும் என்று சொல்லியிருப்பதாக எழுதியிருக்கிறார். நீங்கள் சூரா தௌபா அத்தியாயம் 9 வசனம் 5 படித்தால் உண்மைதான், காஃபீரை காணும் இடத்தில் கொல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் அவர் தவறான மேற்கோளை காட்டியிருக்கிறார். சரியான அர்த்தத்தை அறிய மேலே உள்ள 2 வசனங்களையும் படிக்க வேண்டும். அதில் அப்போது மக்காவில் இருந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே நடந்த அமைதி உடன்படிக்கையை பற்றி சொல்கிறது. சூரா தௌபா அத்தியாயம் 9 வசனம் 1 4 வரை படித்தால் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே நடந்த அமைதி உடன்படிக்கையை பற்றி சொல்கிறது. இந்த அமைதி உடன்படிக்கையை முஸ்லிம் அல்லாதவர்கள் மீறிவிடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5வது வசனத்தில் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அதில் அவன் கூறுகிறான், 4 மாதத்திற்குள் நிலைமையை சரி செய்ய வேண்டும் அல்லது போர் தொடுக்கப்படும் என்கிறான். போர்க்களத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எதிரிகள் உங்களை தாக்க வரும்பொழுது அவர்களை கொன்றுவிடுங்கள். இந்த வசனம் போர்க்களத்திற்காக அருளப்பட்டது. எதிரிகள் உங்களை கொல்ல வரும்போது பயப்படாமல் போரிடுங்கள். சாதாரணமாக எந்த ஒரு படை தளபதியாக இருந்தாலும் தனது படை வீரர்களை ஊக்குவிக்க அவர் என்ன சொல்லுவார்? எதிரிகள் வந்தால் கொன்றுவிடுங்கள் என்பார். அமைதியாக இருங்கள் என்று சொல்ல மாட்டார். அருண் ஷோரி வசனம் 5 மேற்கோளாக காட்டிவிட்டு வசனம் 7க்கு தாவுகிறார். ஏனென்றால் வசனம் 6 அதற்கு பதில் உள்ளது. சூரா தௌபா அத்தியாயம் 9 வசனம் 6 சொல்கிறது, ஒருவேளை அந்த காபிர், அந்த எதிரி உங்களிடம் சரணடைந்தால், அமைதியை நாடினால் அவர்களை கொல்லாதீர்கள், பாதுகாப்பான இடத்திற்கு துணையோடு அனுப்புங்கள்.
எதிரி அமைதியான முறையில் சரணடைந்தால் பாதுகாப்பான இடத்திற்கு துணையுடன் அனுப்புங்கள் என்கிறது. இன்று அதிக அளவு கருணை உள்ள ஒரு படை தளபதி அவரது படை வீரரிடம் எதிரியை விட்டுவிடுங்கள் என்பார். அல்லாஹ் சொல்கிறான், விட்டுவிடுவது மட்டுமல்லாமல் பாதுகாப்பான இடத்திற்கு துணையுடன் அனுப்புங்கள் என்று. கொல்வது குறித்து வசனங்கள் வரும்பொழுது சூரா அன்பால் வசனங்கள் உட்பட அத்தியாயம் 8 வசனம் 60 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, போருக்கான ஆயத்தங்களை செய்து எதிரியை தாக்க தயாராக இருங்கள் என்று. ஆனால் அடுத்த வசனத்தில் எதிரி உங்களிடம் சமாதானத்தை நாடினால் அதை அவர்களுக்கு கொடுங்கள் என்கிறது. ஆகவே சண்டையை குறித்து பேசும் அநேக வசனங்களுக்கு அடுத்தபடியாக அவர்கள் சமாதானத்தை விரும்பினால் அதுவே சிறந்தது என்கிறது. உங்கள் கேள்விக்கு பதிலாக சூரா மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 32 சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 40 யாராவது ஒரு மனிதனை கொன்றால் மனித இனத்தையே கொல்வதற்கு சமம் என்கிறது. இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையே இதுதான். யாராவது ஒரு மனிதனை கொன்றால் அது முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ கொலைக்கு தண்டனையாகவோ அல்லது நாட்டில் குழப்பம் விளைவித்ததற்காகவோ அன்றி அப்பாவிகளை கொல்வது மனித இனத்தையே கொல்வதற்கு சமம் என்கிறது. யாராவது ஒரு மனித உயிரை காப்பாற்றினால் மனித இனத்தையே காப்பாற்றியதற்கு சமம் என்கிறது. பகவத்கீதையை நீங்கள் படித்தீர்களேயானால் பகவத்கீதை அத்தியாயம் 2 வசனம் 50 அதில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் ஜிஹாத் செய்யும்படி கூறுகிறார். முயற்சித்து பார் என்கிறார். நீங்கள் மகாபாரதத்தை படித்தால் அதில் ஆயிரக்கணக்கான வசனங்கள் சண்டையை குறித்து உள்ளது. ஆயிரக்கணக்கான வசனங்கள் குரானில் இருப்பதை விட அதிகப்படியாக அதில் உள்ளது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடக்கும் போரை பற்றிய காவியம்தான் மகாபாரதம் என்பது உங்களுக்கு தெரியும். 5 பாண்டவ சகோதரர்களும் 100 கௌரவ சகோதரர்களும் போரிடுகிறார்கள். 18 அத்தியாயங்கள் கொண்ட பகவத்கீதை மகாபாரதத்தின் ஒரு பகுதி. அதில் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்கிறார். அர்ஜுனன் சொல்கிறான், பகவத்கீதை அத்தியாயம் 1 வசனங்கள் 42 முதல் 46, நான் எனது ஒன்றுவிட்ட சகோதரர்களுடன் சண்டை போடுவதற்கு பதிலாக நிராயுதபாணியாக கொல்லப்படுவதை விரும்புகிறேன் என்கிறான். ஒன்றுவிட்ட சகோதரர்களுக்கு எதிராக போரிடுவதை காட்டிலும் நிராயுதபாணியாக இறப்பது மேல் என்கிறான். உடனடியாக ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அத்தியாயம் 2 வசனம் 2 3 வரை, இப்படிப்பட்ட தவறான எண்ணம் உன் மனதில் எப்படி தோன்றியது என்றார். இது பாவமானது. நீ எப்படி ஆண்மையற்றவனாக மாறினாய் என்றார். உன் இதயம் எப்படி கோழையானது. இது போன்ற சிந்தனைகள் ஆண்மையற்றது என்று ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார். இவை கெட்ட சிந்தனைகள், பாவமானது. மேலும் இவை சொர்க்கத்திற்கு போக விடாமல் உங்களை தடுக்கும் காரியங்கள் என்றார். அதன் பிறகு பகவத்கீதை அத்தியாயம் 2 வசனம் 31 33 அது சொல்கிறது, ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், சண்டையிடுவது ஒரு சத்திரியனின் கடமை என்று சொல்கிறார். சண்டையிடவில்லை என்றால் அவன் சொர்க்கத்திற்கு போக முடியாது. மேலும் நீங்கள் சண்டையிடவில்லை என்றால் பாவம் இழைக்கிறீர்கள். எனவே பகவத்கீதையை நாம் ஆராய்ந்தால் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை போராட அழைக்கிறார். யோசித்து பாருங்கள். நான் பகவத்கீதையின் சில வசனங்களை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் நீ உன் சகோதரர்களை கொல்ல வேண்டும் என்று தவறாக மேற்கோள் காட்டினால் அது தவறாகும். ஆனால் சரியாக புரிந்து கொண்டோமே ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பொய்யுக்கு எதிராகவும் உண்மைக்காகவும் போராட வேண்டும். அது சொந்த சகோதரர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி என்கிறார். ஆராய்ந்து பார்த்தால் அவர் சொல்வது சரியே. நியாயத்தை நிலைநாட்ட சொந்த சகோதரர்களுக்கு எதிராக போராடுவது தவறில்லை என்கிறார். ஆகவே பகவத்கீதையில் சொல்லப்படும் செய்தி இதுதான். உண்மைக்கும் பொய்யுக்கும் நடக்கும் போராட்டம். மகாபாரதத்தையும் பகவத்கீதையும் குறித்து ஒரு இந்துவிடம் நான் சொல்லும் பொழுது அவர் அதை அறிந்திருக்கிறார். நீதிக்கும் அநீதிக்கும் இடையே நடந்த சண்டை என்று மகாபாரத கதையை அறிந்த இந்துக்கள் கூறுகிறார்கள். அதுவேதான் திருக்குரானிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் பகவத்கீதையை மேற்கோள் காட்டும் பொழுது நீங்கள் குரானை நன்கு புரிந்து கொள்கிறீர்கள். மேலும் அநேகர் குரானில் ஜிஹாதிகளை குறித்து சொல்லப்படுகிறது, ஜிஹாதின் பொழுது இறந்தால் சொர்க்கத்திற்கு போவீர்கள் என்கிறது என்று குறை கூறுகிறார்கள். அருண் ஷோரி உட்பட ஹதீஸையோ சஹி புகாரியோ மேற்கோள் காட்டுகிறார்கள். பாகம் 4 ஜிஹாத் என்னும் பாடத்தில் அத்தியாயம் 2 ஹதீஸ் எண் 46 அதில் முஜாஹித் என்பவர் அல்லாவின் வழியில் தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டவர் யார் என்று அல்லாவுக்கு தான் தெரியும். மேலும் ஒரு தீர்க்க தரிசனம் உள்ளது, ஒரு முஜாஹித் போர்க்களத்தில் இறந்து போனால் அவர் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வார் என்று. ஆனால் அவர் திரும்ப வந்தால் இறக்கவில்லை என்றால் போரில் கிடைத்த கனிமத்து பொருட்களோடு திரும்புவான். இந்த ஹதீஸும் குரானின் அநேக வசனங்களும் தவறாக விமர்சிக்கப்படுகிறது. எனக்கு ஆச்சரியமாக உள்ளது, இந்து விமர்சனையாளர்கள் எப்படி இப்படி கூறுகிறார்கள்? அவர்கள் பகவத்கீதையை படிக்கவில்லை, மகாபாரதம் படிக்கவில்லையா? ஸ்ரீ கிருஷ்ணர் தாமாகவே பகவத்கீதையில் சொல்கிறார். அத்தியாயம் 2 வசனம் 37, ஓ அர்ஜுனா, குந்தியின் மகனே, நீ எழுந்து போர் செய். போர்க்களத்தில் கொல்லப்பட்டாலும் பெரிய காரியம் அல்ல, நீ சொர்க்கத்திற்கு செல்வாய். நீ வெற்றியோடு திரும்பினாய் என்றால் இந்த உலகத்தில் இருக்கும் செல்வங்களை நீ பெறுவாய் என்கிறார். ஹதீஸிலும் அதேதான் உள்ளது. ஆகவே கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, நீ போரிடு, இறந்து விட்டால் பிரச்சனை இல்லை, சொர்க்கத்திற்கு செல்வாய். நீ வெற்றியோடு திரும்பினால் உலகத்தின் செல்வங்கள் உனக்கு கிடைக்கும் என்கிறார். சஹி புகாரியும் அதேதான் சொல்கிறது, குரானும் அதேதான் சொல்கிறது. ஆகவே நாம் வேதங்களை படித்து ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆகவே இஸ்லாம் போரிடுவதை கடைசி பரிகாரமாக கையாள கட்டளையிடுகிறது. தற்காப்புக்காகவோ அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காகவோ போராடலாம், இல்லை என்றால் இல்லை. ஜிஹாத் என்றால் கடுமையாக முயற்சிப்பது. உங்கள் இரண்டாவது கேள்விக்கு வருகிறேன். அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது எது? நாட்டின் சட்டங்களை கடைபிடிப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததா அல்லது இஸ்லாத்தின் சட்டங்களை கடைபிடிப்பதா? உங்கள் கேள்வி எப்படி இருக்கிறது என்றால், நீங்கள் முதலில் யாருக்கு சொந்தம், தாய்க்கா தகப்பனுக்கா என்பது போல் இருக்கிறது. சகோதரரே, நான் வாழும் நாட்டின் சட்டம் பெரிதா இல்லை என்னை படைத்த இறைவனின் சட்டம் பெரிதா என்று நீங்கள் என்னை பார்த்து கேள்வி கேட்பீர்களே, ஆனால் இறைவன் தான் முதன்மையானவன். அவன் வகுத்த சட்டங்களை பின்பற்றுவதுதான் மிக முக்கியமானது. வேற எந்த சட்டமும் முக்கியமில்லை. தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், அல்லது நாடாகவே இருக்கட்டும். ஆனால் நான் ஒரு இந்தியன். எனக்கு தெரியும், இந்திய அரசியல் சாசனத்தில் எந்த ஒரு சட்டமும் இந்தியாவின் எந்த முஸ்லிமும் இஸ்லாத்தை கடைபிடிக்க தடுக்கவில்லை. உலகத்தின் சில நாடுகளில் உள்ளது போல ஒரு பிரஜை தான் பின்பற்றும் மதத்தையும் மார்க்கத்தையும் போதிக்கவும் அதை கடைபிடிக்கவும் இந்திய அரசியல் சாசனத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நான் செய்கிறேன். இந்தியாவில் எந்த ஒரு சட்டமும் இஸ்லாம் எனக்கு விலக்கியிருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்படி நிர்பந்திப்பதாக இல்லை. எந்த சட்டமும் இல்லை. எனக்கு வேண்டுமானால் 5 முறை நான் தொழுகை செய்யலாம், வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம். ஒரு நல்ல முஸ்லிமாக நான் வாழ இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள எந்த சட்டமும் என்னை தடுப்பதே இல்லை. ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் இஸ்லாத்தின் சட்டங்களை கடைபிடிப்பவன். அல்ஹம்துலில்லாஹ், இந்திய சட்டங்களையும் கடைபிடிப்பவன். தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், புவியியல் ரீதியாக சொல்ல போனால் இந்தியாவில் வாழுபவர்களை இந்து என்பார்கள். இந்து என்பது ஒரு இடத்தில் வாழும் மக்களை குறிக்குமேயானால், நான் இந்தியாவில் வாழும் ஒரு ஹிந்து இஸ்லாத்தை கடைபிடிப்பவன்.